முகம் பொலிவாக இருக்கணும், ஸ்கின்னு ஃபேஸில் இருக்கிற ஸ்கின்னெல்லாம் பளபளன்னு இருக்கணும். ஏஜ் வயசு உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் 50 வயசாக இருந்தாலும் 30 வயசு மாதிரி தெரியணும், 40 வயசு மாதிரி தெரியணும் அப்படின்னா ஃபேஷியல் எக்ஸசைஸ், முகத்துக்கான எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது தவிர உடம்புல இருக்கிற ஸ்கின், தோல் எல்லாமே நல்லா இருக்கணும். உடம்புல இருக்கிற கழிவு, நச்சுத்தன்மை, கெட்ட கழிவு, ட்ரைனேஜ் எல்லாம் வெளியில் போகணும். அப்படின்னா தலையிலேருந்து பாதம் வரைக்கும் எல்லா மசிலுக்கும் எக்ஸசைசஸ் பண்ணணும். அதுவும் நான் ஏரோபிக்ஸ், நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸே போதும். அப்படின்னா உட்காந்துட்டோ படுத்துட்டோ செய்கிற யோகா போதும். இப்போ ஃபேஷியல் எக்ஸசைஸ்க்கான எக்ஸசைஸ் நானும் மோனிஷா ஃபிசியோதெரபிஸ்ட்டும் சொல்லித்தரோம். இந்த இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, முகம் பொலிவாக இருக்கிற மாதிரி உடம்பு பூரா நல்லா இருக்கணும்னா மூச்சு பயிற்சி வந்து கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. இன்றைக்கி முகத்துக்கான முகம் பொலிவாக இருக்கிறதுக்கும், முகத்தில் சர்க்குலேஷன் ரத்த ஓட்டம் அதிகமாகி டெட் செல்ஸ் அதெல்லாம் ரிமூவ் ஆகிறதுக்கும், முகம் வந்து புதுசாக ரத்தம் பாஞ்சு செல்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபார்ம் ஆகிறதுக்கும் எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு முகத்தில் இருக்கிற மசில்ஸோட பேர் சொல்லிடுறேன், அதனோட ஆக்ஷன் சொல்கிறேன், அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் சொல்கிறேன். இதுக்கு பேர் ஃப்ரான்டாலிஸ் மசில், இது நெத்தியை மேலே சுளிக்க யூஸ் ஆகுது. கொருகேட்டார் சூப்பர்சிலி மசில் நெத்தியை சுருக்க. ஆர்பிகுலாரி ஆக்குலை அப்பர் அப்படிங்கிறது மேலே இருக்கிற ஐலிட்டை க்ளோஸ் பண்ண. ஆர்பிகுலாரி ஆக்குலை லோவர் அது வந்து கீழே இருக்கிற ஐ லிட் க்ளோஸ் பண்ணுறது. அப்புறம் நேசாலிஸ் இது இப்படி பண்ணுற ஆக்ஷன். ரைசோரியஸ் விசிலிங் மசில், விசில் ஊதுறதுக்கு சிரிக்கிறதுக்கு. ஆர்பிகுலாரிஸ் ஓரிஸ் அப்பர் இது வந்து வாயை இப்படி பண்ணுறதுக்கு, வாயை க்ளோஸ் பண்ணுறதுக்கு. ஆர்பிகுலாரிஸ் ஓரிஸ் லோவர் அது கீழே இருக்கிற லிப்ஸை இப்படி பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் மென்டாலிஸ் இது இப்படி சின்ன வந்து இப்படி டைட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி மசில்ஸாலையும் ஃபேஷியல் நர்வ் அண்ட் பக்கல், டெம்போரல், மேண்டிபிள், மேக்ஸிலா இது மாதிரி ஃபேஷியல் நர்வ்ஸ், ஃபேஸுக்கு வர்ற நர்வ்ஸ் இந்த மாதிரி பிரிஞ்சு முகத்துக்கு பிளட் சர்க்குலேஷன் கொடுக்குது. இப்படி கொடுக்கறது இந்த மசில்கெல்லாம் சர்க்குலேஷன் கொடுத்து இந்த மசில் எல்லாம் தான் ரைட் சைடில் இந்த மசில், லெஃப்ட் சைடில் இந்த மசில் தான் ஃபேஸை பேலன்ஸாக வைக்குது. ஏதாச்சும் ஒரு சைடு வேலை செய்யாமல் போனால் ஃபேஸ் வந்து இப்படி போயிடும். இந்த ரைட் சைடு வேலை செய்யலைன்னா லெஃப்டில் இப்படி இழுத்துக்கும், இந்த கண்ணை மூட முடியாமல் இருக்கும், இந்த கண்ணு மட்டும்தான் மூட முடியும், இப்படி ஆகிடும். எல்லாம் பேலன்சிங்காக கரெக்டாக வேலை செய்யுங்காட்டி நம்மளோட முகம் இப்படி இருக்குது. இந்த மசில்கெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணால் கண்டிப்பாக நம்ம ஒரு பிரைட்டாக ரொம்ப ஒரு அழகாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம். ஸ்கின் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். மேலே எக்ஸ்டர்னலாக மேக்கப் போட்டுக்கிறீங்கள அது மாதிரி இது இன்டர்னலாக எக்ஸசைஸ் பண்ணால் மேக்கப்பை விட இது பெட்டராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். மேக்கப் நீங்கள் லிட்டில் பிட் போட்டுக்கலாம், பட் ஆர்கானிக்காக நேச்சுரலான ப்ராடக்டில் போட்டுக்கணும். ஃப்ரூட்ஸ் பேக்ஸு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். ஆனால் வெளியில் செய்யறதை விட உள்ளே செய்கிற எக்ஸசைஸ் தான் உங்களை ரொம்ப பொலிவாக வச்சுருக்கோம். இப்போ ஒன்று நான் சொல்லித்தரேன், அதுக்கப்புறம் மோனிஷா ஃபிசியோதெரபிஸ்ட் சொல்லி தருவாங்க. சுவிங்கம் இருக்குல்லங்க, அந்த சுவிங்கமில் இருக்கிற அந்த ஸ்வீட் மட்டும்தான் கொஞ்சம் கெட்டது. அந்த ஸ்வீட்டை வாய்க்குள்ளே போட்டு மென்ன உடனே, பபுள்கம் மென்ன உடனே ஸ்வீட் வரும்ல, அதை மட்டும் துப்பிடுங்க. அதுக்கப்புறம் எச்சையை முழுங்குங்க. அண்ட் அதை ரைட் அண்ட் லெஃப்டில் இங்கே கொஞ்சம் நேரம் இங்கே கொஞ்சம் நேரம் மாற்றி மாற்றி சுவிங் பண்ணால் அது ஃபேஷியல் எக்ஸசைஸாக அமையுது. சுவிங்கம் வந்து ஆல்சோ சுகர் சரியாகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த ஸ்வீட்டை துப்பிட்டு அதுக்கப்புறம் எச்சையை முழுங்கினா, ஏன்னா சுகர் வந்து எச்சில் இருக்குல்ல, உமிழ்நீர் இருக்குல்ல, உமிழ்நீரோட ஃபுட்டு சாப்பிட்றது, உமிழ்நீர் நல்ல டேஸ்ட்டாக சாப்பிட்றது, உமிழ்நீரோட கலந்து மெதுவாக சாப்பிட்றதுல டயபெட்டிஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தடாக இருக்குது. ஸோ இந்த சுவிங்கமில் உமிழ்நீர் நம்ம முழுங்குறப்போ கண்டிப்பாக வந்து எச்சை முழுங்குறப்போ சுகருக்கும் கொஞ்சமாச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபேஷியல் எக்ஸசைஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் கிரிக்கெட்டர்ஸ் அண்ட் செலிப்ரிட்டிஸ் எல்லாம் சுவிங்கம் மென்னுட்ருக்கிறத நீங்கள் பார்த்துருக்கலான்னு நினைக்கிறேன். அது ஒன் ஆஃப் த ஃபேஷியல் எக்ஸசைஸ். இதை தவிர எல்லா மசிலுக்கும் எக்ஸசைஸ் இருக்குது. அதில் 1-2 மசிலுக்கு மோனிஷா ஃபிசியோதெரபி சொல்லி கொடுப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் ஃபேஸில் வந்து எதுவும் க்ளோவாக தெரியணும் அப்படின்னா நம்ம நார்மலாகவே வந்து வாயில் ஃபுல்லாக ஏர் வச்சுக்கலாம். இல்லாட்டி நம்ம ப்ரஷ் பண்ணுறப்போ வாய் கொப்பளிக்கும் இல்லைங்களா, வாட்டர், அதை வச்சுட்டு இந்த 2 சைடுமே என்ன பண்ணோம், ரைட் லெஃப்ட் ஒரு 10 டைம்ஸ் நீங்கள் மூவ் பண்ணலாம். அதே மாதிரி சர்க்கிளாகவும் பண்ணலாம்.
இப்படி. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் வெளியில் போயிட்டு வரீங்க அப்படின்னா அடிக்கடி ஃபேஸை வந்து வாட்டரில் வாஷ் பண்ணணும். சோப் அந்த மாதிரி க்ரீம்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் வாட்டரில் வந்து நீங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஐஸ் ஒரு பவுலில் வந்துட்டு ஒரு 2-3 ஐஸ் க்யூப்ஸ் போட்டுட்டு ரொம்ப சில்லுன்னு இல்லாமல் நீங்கள் ஜஸ்ட் அந்த ஃபேஸை மட்டும் உள்ளே டிப் பண்ணி எடுத்துட்டு அதை ஜஸ்ட் வந்து ரொம்ப ரப் பண்ணக்கூடாது. ஃபேஸை ஜஸ்ட் இப்படி டவலில் வச்சு மட்டும்தான் எடுக்கணும். நீங்கள் டெய்லி ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு டவலில் வச்சு ரப் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் இப்படி டச் மட்டும் பண்ணி எடுக்கணும், இல்லாட்டி ரிங்கிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். இதை தவிர ஐஸில் 10லேருந்து 15 நிமிஷம் ஐஸை இப்படி வச்சு எடுத்தால் பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகுது. இதை தவிர தூய்மையான தண்ணியில் தான் கழுவணும். சோப்புங்கிறதே போடாமல் கூட இருக்கலாம். ஈவன் 1 இயர் கூட போடாமல் கூட இருக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா சோப்பில் இருக்கிற கெமிக்கல்ஸ் எல்லாம் அந்த துவாரம் இருக்குது, நம்மளோட இது ப்ரீத்திங் மாதிரி ஒரு துவாரம் இருக்கும், மூச்சு வெளியில் வர மாதிரி ஒரு துவாரம், அதெல்லாம் அடைச்சிடுது. கெமிக்கல்ஸ் எப்போவுமே வந்து பெர்மனண்ட்டாக நல்லது செய்யறது கிடையாது. ஸோ எதுவுமே போடாமல் தண்ணி தான் கிளீனிங் ஏஜென்ட், தண்ணியிலேயே க்ளீன் ஆயிரும். அதை மீறி நீங்கள் க்ளீன் ஆகலன்னு நினச்சா நேச்சுரலான ஏதாச்சும் கடலை மாவு இல்லைன்னா ஒரு பயிர் வகைகளில் மாவு செய்கிறாங்கல்ல, பைத்த மாவு, அந்த மாதிரி இன்னும் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அது மாதிரி போட்டுக்கோங்க. இல்லை போடவே தேவையில்லை. நீங்கள் நினச்சிக்கிறீங்க அதான் க்ளீன் பண்ணுதுன்னு, பட் தண்ணி தான் நல்லா க்ளீன் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணி நல்லா பழங்கள் காய்கறிகள் சாப்பிடுங்க, மூச்சு பயிற்சி செய்யுங்க, அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அன்பாக மகிழ்ச்சியாக இருந்தால் தான் அது ஃபேஸில் வந்து வெளியில் காட்டிடும், எல்லாருக்கும் அட்ராக்ஷனாக இருக்கும். என்றும் இளமையாக இருக்கலாம், நீங்கள் பேரும் புகழும் வாங்கி நல்லபடியாக இருக்கணும். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா ஃபாலோ பண்ணுங்க. பிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணும்னா கால் பண்ணுங்க. நான் பிரகாஷ், பிசியோதெரபிஸ்ட். நான் மோனிஷா, பிசியோதெரபிஸ்ட்.